குருவடியினில் கரம்பனங்கிட இடு முடியினை தலை சுமந்திட காண்கிற மதுரை மகர ஜோதி. குருவடியினில் கரம்பனங்கிட இடு முடியினை தலை சுமந்திட காண்கிற மதுரை மகர ஜோதி. வில்லாளி வீரா உன் திருநாமம் கொன்னாலே பிழையிடும் மத யானை நடைபாதையில். வில்லாளி வீரா உன் திருநாமம் சொன்னாலே விலகிடும் மத யானை நடைபாதையில். ஐயப்பா சரணம் 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 சாமியே. எதற்காக இந்த பாடல்னாக்க, இவ்வளவு பயபக்தியா நாம மாலை அணிந்து விரதம் இருந்து பயபக்தியோட ஐயப்பனை போயிட்டு தரிசித்துட்டு திரும்ப நம்ம நிம்மதியா வரணும் அப்படிங்கிற ஒரு இதுல நம்ம வரோம். நம்ம மூதாதையர் காலத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரி சபரிமலைக்கு போகும்போது 3 நாட்களுக்கு முன்னாடியே விரதம் இருந்து அதுக்கப்புறம் திரும்ப மாலையிட்டு திரும்ப கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 3 நாட்கள் கழித்து தான் விரதத்தை முடிச்சுட்டு மாமிசமாகட்டும் மதுவாகட்டும் போன்ற தன்னுடைய சொந்த விருப்பங்களை செய்வாங்க. ஆனா இப்ப பல ஊர்களில் இந்த மாதிரி ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு. எப்படின்னா, நைட்டு விடிய காலமுறை 4 மணிக்கு போயிட்டு மாலையிட போறாங்க அப்படின்னாக்க நைட்டு 12 மணி வரையும் குடிக்கலாமா. நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு 4 மணிக்கு அப்படியே போயிட்டு குளிச்சுட்டு தூங்கி எஞ்சி போயிட்டு மாலையை போட்டுக்கிட்டோம்னாக்க ஐயப்ப எதுவுமே ஏத்துக்க மாட்டாராமா. அதாவது அதுக்குள்ள குளிச்சுட்டோம் அப்படின்னால எல்லா தீட்டுமே கழிஞ்சிடுது அப்படின்னு சொல்லி ஒரு சில கேவலவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிங்கிறவங்கலாம் நிறைய பேர் மாலை போட்டுட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றேன்னாக்க, கோயிலுக்கு நல்லபடியா போயிட்டு திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் போறோம். நம்மளுடைய வேண்டுதலை ஐயப்பன் நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போறோம். ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு அற்ப விஷயத்துக்கு ஆசைப்பட்டு 48 நாள் குடிக்காம இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல மட்டும்தான் போறீங்களே தவிர வேண்டுதலை முழுசா செஞ்சுட்டு போறீங்களான்னு சொல்ல கேள்விக்குறி. சொன்னதெல்லாம் கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும், ஆனா உண்மை. எத்தனை ஊர்கள்ல இந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? உங்க ஊர்ல இல்ல அப்படிங்கறது மாதிரி நீங்க சொல்லாதீங்க. எத்தனை பேர் இங்க குருசாமிக்கு நீங்க மதிப்பு மரியாதை கொடுக்குறீங்க? அதெல்லாம் ஒரு முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் தலையெடுத்தவங்களாம் தலையாளி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இதுல என்ன சொல்ல வரேன்னாக்க, முடிஞ்ச அளவுக்கு பயபக்தியோட கோயிலுக்கு போயிட்டு நல்ல முறையில சாமி கும்பிட்டுட்டு நல்ல முறையில வாங்க. விரதம்ங்கிறது சரியான முறையில இருங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு வேண்டுதலும் வேண்டிக்கிறது பெரிய அளவுல வேண்டிக்கிறீங்களா இல்லைன்னு தெரியல. அதிகபட்சமா எனக்கு குழந்தை இருக்கணுங்கிறதோ, இல்ல என் குடும்பத்துல எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கோ, இல்ல வேற விதமான ஏதாவது சொத்து தகராறு இந்த மாதிரி சுமூகமா முடியணுங்கிறதுக்காகவோ, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நீங்க கோயிலுக்கு போட்டு வருவீங்க. நீங்க நல்லபடியா வேண்டி விரும்பிட்டு போயிட்டு வந்தாதான் இதெல்லாம் நடக்கும். இல்லைனாக்கா சாமி என்ன கேட்கவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்லோகம் ஒன்று வச்சிருக்கீங்க தெரியுமா? என்னது? அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் செய்தாலும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை ரட்சித்து அருளும் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அது சொல்லியும் உங்களுக்கு ரட்சிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. சொன்னது சரியான்னு சொல்லிட்டு